2010 சிவனை படைச்சோம். அப்ப இருந்து இந்த ஐதீகங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஓகே. அமாவாசை, பௌர்ணமி பூசை, பிரதோஷம், வெள்ளிக்கிழமை பூசை, ஆண்டாண்டு காலமாக கிட்டத்தட்ட 2010 இருந்து கணக்கு பண்ணிங்களேன். இன்னைக்கு வரைக்கும் நித்த பூசை சாமி, நித்த பூசை காலை மாலை கோயிலை அடைக்கவே மாட்டோம். எனக்கு உயிர் கூட ரொம்ப பாதிப்பு வந்திருக்கு. இந்த கோயிலுக்கு வந்தப்பறம் இந்த அம்மா தான் எனக்கு இந்த பத்திரகாளி தான் என்னை உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் இந்த கால் 2 காலுமே ஒடிஞ்சு, ஒரு கால் 5 தடவை ஒடிஞ்சிருக்கு, ஒரு கால் 4 தடவை ஒடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு வந்தப்போ தான் என் உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்காப்புல. இதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட இதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. ஒரு நம்ம வேண்டுதல் வச்சா நினைச்சது நடக்கும். இங்கே யாகம் வளர்க்குறாங்க. யாகத்தில் அத்தனை தேவிகளையும் ஆவாகனம் பண்ணுறாங்க. ஆவாகம் பண்ணி மிளகா அதெல்லாம் போடுறாங்க. சரி. அதனால் வெள்ளி சூனியம் ஏவல் கண்டிச்சி எல்லாமே சரியாகும். அதை வேண்டிட்டு என்ன நினச்சி நம்ம வேண்டிட்டு அந்த யாகத்தில் உட்காடுறோம். அம்மா அத்தனையும் நிறைவேற்றி நடத்தி கொடுக்குறாங்க எல்லா மக்களுக்கும். ஒரே ஒரு முறை தான் தம்பியை காட்டினோன்னே எத்தனை சிலைங்க போகிறீங்கன்னு கேட்டார். நான் முதல்ல நேவிக்கு போனேன், அதுக்கு போனேன், இது பண்ணேன். இந்த ஆர்மிக்கு எத்தனை வேலை போகிறீங்க? ஆர்மிக்கு போகவே இல்லை சாமி, போகிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. இப்போ என்னடா பண்ண பயிற்சி பண்ணுறேன், காலையில் இருந்துச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. நடந்துடும் அப்படின்னாரு. முடிஞ்சு போச்சு. உங்க குலதெய்வம் வேற யாரும் இல்ல. உங்க குலதெய்வம் இந்த யாகவேலியில உங்க மடியில உட்கார்ந்து இருக்கு. யாகவேலி பிடிஞ்சோடனே பரிபூர்ணமா யாகத்துல கொடுக்குறோம். இன்னைக்கு என்னையா நிகழ்ச்சி? இவ்வளோ கூட்டமா? அமாவாசை. அமாவாசை. ஆமாம், அமாவாசைக்கு நல்ல ஒரு தர்ப்பணங்கள் ஓடும். எல்லாத்துக்குமே மதிய உணவு சரியா, இந்த யாகங்கள்லாம் முடியவும் செய்யவும் கிராமத்து சார்பாக எல்லாத்துக்குமே உணவு வழங்கப்படும். ஓகே. ஆமாம், இது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக பண்ணுறோம். ஓகே. சிவன் படைச்சதுலேருந்து 2010 சிவனை படைச்சோம். அப்போ இருந்து இந்த ஐதீகங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. ஓகே. அமாவாசை, பௌர்ணமி பூசை, பிரதோஷம், வெள்ளிக்கிழமை பூசை, ஆண்டாண்டு காலமாக கிட்டத்தட்ட 2010 இருந்து கணக்கு பண்ணிங்களேன். இன்னைக்கு வரைக்கும் நித்த பூசை சாமி, நித்த பூசை காலை மாலை கோயிலை அடைக்கவே மாட்டோம். இருக்கும். இந்த மதியம் நட சாத்துறது எல்லாமே கிடையாது. ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், எப்பயுமே இருக்கும். திருமணங்கள்லாம் கூட குறையா திருமணங்கள் நடந்துகிட்டே இருக்கு. சிவனை படைச்சதுனால திருமணங்கள் கூட திருமணங்கள் நடந்துகிட்டே இருக்கு. எந்த குறையும் இல்லை. கிராமமும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு நல்லா இருக்குது. ஒரே ஐக்கியம், நான் சொன்னேன்ல, வேற ஜாதியா அதை யாருக்குமே பங்கு கிடையாது. ஒரே இந்து மரபருக்கு சம்பந்தப்பட்ட ஸ்ரீ பத்ரகாளி அம்மன், ஸ்ரீ அம்மையப்ப திருக்கோவில். ஆமாம். வேற என்ன மாதிரி வேண்டிக்கலாம்? ஒரு கோயிலுக்கு ஒன்று வேண்டிக்குப்பாங்களா? கல்யாணம் இருக்குது. வர்றவங்க அவங்க விஷயத்துக்கு குழந்தை பாக்கியம், அது மற்ற பையங்களுக்கு வேலை வாய்ப்பு, நான் நல்லா இருக்கணும், உடலுக்கு ஆரோக்கியம் வேணும், இந்த மாதிரி அவங்க நேர்த்திக்கடை போடுறாங்க. அவங்க அந்த சுகமாகவும் அவங்க சத்தியத்தக்கணும் செய்கிறாங்க. இப்போ இது இந்த பிரசாதம் ஓடுது பாருங்க, 30,000 40,000 செலவு வருங்காரு. இதை பூசாரி நடத்துகிறாருன்னு வைங்களேன், அவளுக்கு நீங்கள் ஒரு 5,000 10,000, ஒரு 2 மூணு அரிசி, மற்ற இதர ஜாமான்கள், இந்த ஐயர் வர்றாங்க யார் நடத்துகிறாங்களா அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி, எல்லாமே நிறந்து சேர மாதிரி. அது மொத்தம் எல்லாம் கிராமந்தான் பொறுப்பு. ஆமாங்க. இங்கே இது ஒரு வழக்கம் ஓடுது, பார்த்துக்குங்க. மற்றபடி ஒருத்தட்டு கட்டாயப்படுத்தி வாங்குறதுலாம் கிடையாது. உங்கள் மனசுக்கு பட்டா செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுடையது. கட்டாயப்படுத்தி கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சத்தியமாக இல்லை. ஆமாங்க.
ஓகே, இங்கே கோயிலில் ஸ்பெஷலாக குறி பார்க்குறதாவும் சொல்கிறாங்கய்யா. குறி பார்க்கறது பாப்பாரு. ஓகே, பாப்பாரு. அதுக்கு ஒரு காணிக்கை அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் மனசார 100 50 வைக்கிறது அது உங்கள் விருப்பம். வச்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை சாமி. அதுக்கு மேலே நீங்கள் 5 10 அவருக்கு உதவி செஞ்சு அதை நான் தடுக்க முடியாதுல்ல. எனக்கு பிடிச்சிக்கிடுச்சு, என்ன நான் நினச்சி நடந்துருச்சு, சாமிக்கு ஒரு வேட்டி துண்டு எடுத்து கொடுக்கேன், 1000 அன்பு தரேன், ஒரு மாலை போகிறேன் அப்படின்னு தடுக்க முடியாது. அது உங்கள் விருப்பம். ஆமாங்க, நல்லா இருக்கு சாமி. ஓகே, குறி பார்க்குறாரு வைக்கிறாரு, மற்ற அவர் சொல்கிறது நடக்குது அப்படிங்கிறது நிச்சயமாக நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம், எத்தனையோ குழந்தை பாக்கியம். நான் வந்து சாமி எனக்கு இப்போ வயசு 61, அப்பா இறந்து 25 வருஷம் ஆச்சு. நான் +2 1983 எழுதுனேன். அப்போ இருந்து இப்போ கணக்கு பாருங்கள், 45 47 வருஷம் ஆச்சு. அப்போ இருந்து முதன்மையாக ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இருந்து எத்தனை பேர் வந்து போயிருப்பா பாருங்க என்னுடைய அதிகத்தில். அப்பா இருக்காரு, தாத்தா இருக்காரு, எப்படிலாம் ஓடணும்னு பார்த்துங்களேன். அன்றைக்கெல்லாம் ஒரு சின்ன கோயில் படைக்கப்பட்டு இருந்தது. இப்போ ஆண்டவன் வந்து நல்லா பெரிய பெரியதாக படைச்சு அவங்களுக்கு கீழே எல்லாமே வந்து ஓரளவு நீங்கள் சொல்கிறது வைக்கிறது மற்ற பண வரவு செலவு. இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்களே அவருக்கு தனியாக வேண்டுதல் பண்ணி தான் நடந்திருக்கு. அவருக்கு நடந்துச்சா? நிறைய நடந்துச்சு சாமி. அதே குழந்தை பாக்கியம். ஒரே ஒரு முறை தான் தம்பியை காட்டினோன்னே எத்தனை செலக்ஷன் போகிறீங்கன்னு கேட்டார். நான் முதல்ல நேவிக்கு போனேன், அதுக்கு போனேன், இது பண்ணேன். இந்த ஆர்மிக்கு எத்தனை நாள் போகிறேன், ஆர்மிக்கு போகவே இல்லை சாமி, போக போகிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. இப்போ என்னடா பண்ண பயிற்சி பண்ணுறேன், காலையில் இருந்துச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. நடந்துடும் அப்படின்னாரு. முடிஞ்சு போச்சு. கோயம்புத்தூர் செலெக்ஷனு டக்குன்னு முடிஞ்சு. ஆமாங்க, வந்தோடனே காலுக்கு வந்து இங்கே மாலையை போட்டேன். நாசிக்கில் ட்ரைனிங்கு போட்டு வந்து 16 மாதம் 19 மாதம் கொரோனா விடவே இல்லை. அவங்க ட்ரைனிங் மொத்தம் 11 மாதம் இருந்தேன். பாட்டி என்னை பற்றி அம்மாவோட தவறி வரவே முடியல அவனால். ஃபோனில் தான் பேசினேன், படம் எடுத்து காமிச்சேன். பாட்டி இறந்தது படம் எடுத்து காமிச்சேன், அவ்வளோதான். சரிப்பா நல்லபடியாக பார்த்து பண்ணி. என்னால் முடியாதுப்பா, ஃப்ளைட் இல்லை, பஸ் இல்லை, ட்ரெயின் இல்லை, நான் எப்படி வருவேன், நல்லபடியாக ஐதீகம் பண்ணுங்க அப்படின்ட்டாப்புல. 21 மாதம் கழிச்சு வந்தாங்க சாமி. வந்தோன்னே அப்புறம் பெரிய நில மாலை ஒரு பொங்கல் வச்சோம், முடிச்சு. இப்போ கல்யாணம் ஆசை, கல்யாணம் இங்கேயே தான். ஆமாங்க, வேறு எங்கேயுமே நான் போகல. வேண்டுதல் நடந்துச்சு. அவங்க சார்பாக ஒரு ஐதீகமாக ஒரு அந்த வரன் வரும் பாருங்க. முத நான் அனுப்புனேன், அவங்க அனுப்புனா பிடிச்சிக்கிடுச்சு. இங்கேயே வச்சு பேசணும். தம்பி லீவில் இந்த இங்கே காவடியோடு எடுத்தாப்புல மே மாதம் திருவிழாவுக்கு. ஒரு வார திருவிழா சாமி, ரொம்ப டாப்பாக இருக்கும். ஒரு வார திருவிழா ரொம்ப டாப்பாக இருக்கும். வீட்டுக்கு வரி வந்து இந்த 1000 ஃபேமிலிக்கு 2000 ரூபா, 1500 ரூபா, 1000 ரூபா. அப்பப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கான வரி போடுவோம். எல்லோரும் ஒன்றோட கொடுத்துருவாங்க. ரொம்ப திருவிழா ரொம்ப ஃபேமஸாக நடக்கும். 5 நாளைக்கும் சாப்பாடு, 5 நாளைக்கு சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த நேரத்துக்கு காவடியோடு எடுத்தேன், ஆடினேன் பாடினேன், முடிச்சுட்டு அந்த பொண்ணை பார்த்தேன், பொட்டு வச்சு கிளம்பிட்டேன். அவனில் மேரேஜ். சூப்பர், வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம இவ்வளோ கூட்டமாக இருக்குது, இன்னைக்கு என்னம்மா ஃபங்க்ஷன்? என்னம்மா இன்னைக்கு அமாவாசைப்பா, அமாவாசை யாகம் பூஜை நடத்துகிறாங்க. இங்கே வந்து வராயினி அம்மா வந்து அதான் கிருத்திங்கா தேவிக்கு வந்து இங்கே யாகம் நடத்துவாங்க. ஓகே, அமாவாசை அன்னைக்கு எல்லா பரவட்ட இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற கிராமத்துக்காரவங்க, பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டில் இருக்கிறவங்க கூட வருவாங்க. நான்லாம் கேரளாவிலேருந்து வந்திருக்கிறேன். கேரளாலேருந்து வரீங்களா? அதுக்காக கேரளாவிலேருந்து வர்றோம். வறண்ட கோயிலுக்கு வருவேன். நான் இங்கே ஒரு 6-7 வருஷமாக வர்றேன். சரி, எனக்கு பல எதிரிகள் தொல்லைன்னு சொல்லலாம். அதனால் எனக்கு உயிர் கூட ரொம்ப பாதிப்பு வந்திருக்கு. இந்த கோயிலுக்கு வந்தப்பறம் இந்த அம்மா தான் எனக்கு, இந்த பத்ரகாளி தான் என்னை உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் இந்த கால் 2 காலுமே ஒடிஞ்சு, ஒரு கால் 5 தடவை ஒடிஞ்சிருக்கு, ஒரு கால் 4 தடவை ஒடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு வந்தப்பறம் தான் என் உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்காப்புல. அதனால் ஒரு நன்றி விசுவாசம் ஒரு பக்தி. நம்ம அம்மா வீட்டுக்கு போகிறோம், ஒரு அன்பு பாசம் இருக்கும்ல, அது மாதிரி நமக்கு ஏதாவது மனசு கஷ்டம்னா உடனே இந்த கோயிலுக்கு வந்துடுவேன். கேரளாவிலேருந்து வேலையை முடிச்சுட்டு கூட வந்து இந்த கோயிலுக்கு வந்து பார்த்துட்டு நைட் கூட கிளம்பிடுவேன். அந்த மாதிரி இதில் என்ன மாதிரி வேண்டுதல்லாம் பண்ணிக்கலாமா இங்கே கோயிலில்? வேண்டுதல் அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்க நம்பிக்கை தான்ப்பா. எனக்கு இதில் நம்பிக்கை இருக்குது, அதனால் நான் இங்கே வர்றேன். அதனால் பலப்பட்ட ஆளுகளும் ஜனங்களும் இங்கே வருவாங்க. அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமையில ரொம்ப கூட்டமாக இருக்கும். எல்லாம் நல்லா வருவாங்க, ஆளுங்க வருவாங்க. கோயில் நட சாத்த மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்படியே எப்போதுமே இருக்குமாமா? காலையில் 6 மணிக்கு தரேன், 7 மணிக்கு மதியானம் நட சாத்துறது எதுவும் நட சாத்துறதுல இல்லை. எப்போ வந்தாலும் சாமி பார்க்கலாம். அதாவது இங்கே இருக்கிற கிராமத்துக்காரங்களும் வருவாங்க. காலையில 6 மணிக்கு திறந்தா 7 மணி வரைக்கும் நைட்டு. சரி, மற்ற நாள் வந்து நட சாத்திடுவாங்க. சரி. இதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட இதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. ஒரு நம்ம வேண்டுதல் வச்சா அந்த வேண்டுதல் நினைச்சதை நடத்தி கொடுக்கும். சரி. அக்கா, இந்த பூஜைக்கு இங்கே காணிக்க மாதிரி இருக்காங்க, பூசணிக்காய் இது பண்ணுறாங்க, முட்டை வைக்கிறாங்க. அது பைரவருக்கு வந்து இப்போ நேரம் சரியில்லை, ஒரு உயிர் கண்ட மாதிரி இருக்குன்னு சொன்னால் இந்த இங்கே
குறி பார்ப்பாங்க. குறி பார்த்துட்டு அவங்க காசெல்லாம் வாங்க மாட்டாங்க. இந்த கோயிலுக்கு வந்து இப்படி தீபம் போடுங்க, இப்படி அமாவாசைக்கு வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அதுதான் நடக்குது. நான்லாம் செஞ்சுருக்கிறேன். இப்போ இந்த 2 காலில் இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் செலவானா எவ்வளோ நடக்கும்னு தெரியாது. நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரியாது. ஆனால் இப்போ இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் எனக்கு கர்ப்பப்பையில் வேறு கட்டி இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும்னாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அந்த சமயத்துலேயும் இங்கே வந்து தான் யாகத்தில் கலந்துக்கிட்டேன். இப்போ எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, ஆனால் பாதிப்பு இல்லை. பாதிப்பு இல்லாமல் என் வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. அது போதும் இல்லையா? ஆமாம். இல்லை பரவாயில்ல, இந்த கோயிலுக்கு வந்துடுறதுனால ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்குது. அதே மாதிரிலாம் நம்பிக்கை தான் ஃபஸ்ட்டு. ஆமாம், நம்பிக்கை தான் ஃபஸ்ட்டு. எனர்ஜி கிடைக்குதுப்பா, இல்லைன்னு சொல்லலை. மற்ற கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு வித்தியாசம் இருக்குது. அம்மா நீங்கள் அமாவாசைன்னு சொன்னாங்க, நீங்கள் இவ்வளோ கூட்டம், நீங்கள் இந்த ஊரா வெளியூர்லேருந்து வரீங்களாம்மா? இந்த ஊர் தாங்க. ஓகே. முன்னாடி வந்திருக்கீங்களாம்மா? முன்னாடி வந்திருக்கேன். ஓகே. வேணுனதெல்லாம் படிச்சிருக்கா? வேண்ட மக்களுக்கு அத்தனைக்கும் எல்லா மக்களுக்கும் அம்மா அருள் பாலிக்கிறாங்க. ஓகே. அதனால தான் எல்லாரும் வர்றாங்க. ஓகே. வேண்ட எல்லா விஷயமே அம்மா நடத்தி கொடுக்குறாங்க. வேற என்ன மாதிரி ஸ்பெஷல்மா அந்த கோயிலில் மற்ற கோயிலுக்கு இல்லாதது? இங்கே யாகம் வளர்க்குறாங்க. யாகத்தில் அத்தனை தேவிகளையும் ஆவாகனம் பண்ணுறாங்க. ஆவாகம் பண்ணி மிளகா அதெல்லாம் போடுறாங்க. சரி. அதனால வெள்ளி சூனியம் ஏவல் கண்டிச்சி எல்லாமே சரியாகும். அதை வேண்டிட்டு என்ன நினச்ச வேண்டிட்டு அந்த யாகத்தில் உட்காடுறோமோ அம்மா அத்தனையும் நிறைவேற்றி நடத்தி கொடுக்குறாங்க எல்லா மக்களுக்கும். நீங்கள் ஒரே ஃபேமிலியாம்மா இங்கே வந்துருக்கீங்க? இங்கே யாகம் வளர்த்துக்கு எதனா காசு வாங்குறாங்களாம்மா? காசுலாம் இல்லைங்க. அந்த யாகத்துக்கு தேவையான ஜாமானுங்க இதெல்லாம் தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்போம். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வேண விஷயம் நடந்துச்சு இதில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யாகம் வளர்க்குறதுக்கு வந்திருக்கோம். அம்மா நீங்கள் எந்த ஊர்லம்மா வந்திருக்கீங்க? நாங்கள் போடி நாய்க்குலேருந்து வரோம். ஓகே. எப்போதும் இந்த கோயிலுக்கு வருவீங்களா? எப்போதுமா? இல்லை, எப்பவும் வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். கொஞ்ச நாளாக வந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே. என்ன மாதிரி வேண்டுதல்லாம் இங்கே பண்ணுவாங்கம்மா அந்த கோயிலில்? குறைகள் வந்து சொன்ன நடக்கும். ஓகே. நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் இல்லையா, குழந்தை இல்லையா, சரி. எனக்கு வந்து இந்த குறைகள் இல்லை, மனசு நினைப்பே அந்த ஆட்டம் நடந்துடும். சரி. இந்த குறைகள் இல்லை. ஓகே. எப்படி இந்த சாமி தெரியுமா? மொத்தம் எத்தனை வருஷமா வரீங்க நீங்க? நாங்கள் இப்போ சாமி பார்த்தா பாருங்க. நாங்கள் முதல்லாம் வரல, இப்போ எங்களுக்கு தெரியும், இப்போ தான் தெரியும் எங்களுக்கு. சரி. என்ன மாதிரி வேண்டுதல்லாம் பண்ணுவீங்க? பொருள்லாம் இங்கே பூசணிக்காயெல்லாம் ஏற்றுறாங்க, முட்டை ஏற்றுறாங்க. மட்டும் பயில கல்யாணம் நடந்துச்சு எனக்கு. சரி. ஆனால் அதுக்கு ஆட்சியாக கொடுத்துருங்க. ஓகே. செஞ்சிருவேன், என் கெப்பாசிட்டி செஞ்சிருவேன். சரி. பயிலுக்கு இப்போ திடீர்னு பொண்ணை பார்த்து ஒன்றை முடிச்சு. சரி. திருப்தியாக முடிச்சு. ஓகே. ஒரே வாரத்தில் ஒரே பொண்ணு ஒரே ஓ. ஆனால் இங்கே சுற்றி நிறைய கோயில் இருந்தோம். எதனால இந்த கோயில் மன திருப்தியாக இருக்கும்? கதம்னா உண்மையாக இருக்குது. வந்து ஒரு மன எவ்வளோ சிக்கல் தான் மாறிக்கிறேன். அப்படியே மன திருப்தியாக இருக்குங்கிறீங்க? ஆமாம், மெயின் மன திருப்தி சிக்கல் மாறிக்கிறேன்.